ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு எஸ்கே ஃபன்னி கேம் சேனல். மக்களே, இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி போகிறோம், இந்த வீடியோவில் வந்து 4 பேருமே நம்ம ஸ்குவாட் தான். அதாவது 3 பேருமே நம்ம ஸ்குவாட் தான், என்னையும் சேர்த்து 4 பேர். இந்த வீடியோவில் வந்து நம்ம மாஸ்டர் அடிக்கிறதுக்கோசரம், அதாவது கூட புஷ் பண்ணுறது, நம்ம தனியாக கூட புஷ் பண்ணிப்போம். பட் இருந்தாலும் வந்து கூட புஷ் பண்ணுறதுக்கு நம்ம டீம்மேட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்கு கூப்பிட்டு போயிடலாம். சரி, அதுலேயும் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபீட் ஆகிட்டுனா அவங்களுடைய பிளேயிங் பார்க்கலாம்ல, நல்லாயிருக்கும். நீங்களும் எவ்வளோ நாள் தான் என்னுடைய பிளேயிங்கே பார்ப்பீங்க, கண்ட்ராக்டாக இருக்கும். அதனால் வந்து அவங்களுடைய பிளேயிங் பார்க்குற மாதிரி இன்றைக்கி வந்து மேடி, சோலோ கிங், பகவான் எல்லாம் பேர் பார்த்துட்டு இருந்தது. மேடி நான் என் பேரை சொன்னேன், ஆண்டவர் பேர் சொல்லலாமா? பேர்லாம் பார்த்தீங்களா, ஆண்டவர், மேடி, பகவான், நல்ல டீம் பேர் தான். பட் நம்ம பேர் பார்த்திங்களா ஒரு மாதிரி அப்படி கிளிகிளிப்பாக இருக்குது. அப்படி கிளிகிளிப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி கொஞ்சம் சோலோ கிங் அப்படின்ற போது அப்படி ஒரு ஸ்குவாடையே அடிச்சு விட்ற மாதிரிலாம் இருக்கே, அப்படி ஸ்குவாடையே முடிச்சு விட்ற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு நம்ம வந்து பர்காட்ரி மேப்பா வந்துட்டோம். வந்துட்டு இதில் வந்து நம்ம வந்து இது பர்காட்ரி மேப்பா நெக்ஸ்ட் மேப்பா கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அப்பப்போ ஒரு மாதிரி குத்துறானுங்களா, அதனால் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுது. பிளேஸ் எல்லாம் ஒரு சில டைமில் ஒரே பிளேஸ் மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே குத்துறானுங்க. அதனால் பிளேஸ் பேர் கூட மறந்து போயிடுது. நிறையா பிளேஸ் இருக்குது மக்களே. இப்போ என்ன பண்ணுறது, பெரும்டா, நெக்ஸ்டா, கலாரி, பர்காட்ரி மேப்பு நிறையா இருக்குது. அதுலேயும் ஒரு பிளேஸ் ஞாபகம் வச்சுக்க முடியும். எப்படி சொல்கிறது, அதுலேயும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம், எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல. பெரும்டாலாம் சொல்லவே வேணாம், நம்ம மட்டும் சொல்லலாம். கேப்டனு, செந்தோசா, மாஸ் எலக்ட்ரிக்கு, அப்புறம் என்னென்னமோ நிறைய தடவை இருக்குது. முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், மில்லு, வேறு என்ன இருக்குது, ஃபேக்ட்ரி, பீக்கு தான் முதல்ல மெயின். எல்லாத்தையும் விட பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்று அதிர்ஷ்டவசமாக நமக்கே கிடச்சிருத்து. பயங்கரமாக இருக்குது பார்த்திங்களா, MP5 இதெல்லாம் அப்படி ஒரு பார்க்கும்போது ஒரு மேட்சிங்காக இருக்குது மக்களே. பார்க்கும்போது இந்த ஜோடி பொறுத்த நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்குது மக்களே. ஷார்ட் ரேஞ்சு, லாங் ரேஞ்சு இதெல்லாம் கிடச்சாதான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 10 கிலோ 5 கிலோ அடிக்கலான்ற ஒரு நம்பிக்கையே வருது. 10 கிலோ கூட ஓகே, 5 கிலோன்றது கொஞ்சம் சந்தேகம் தான். லெவல் 3 பேக் வேறு மார்க் கேட்டது யாருக்கும் காட்டல, நமக்கு மட்டும்தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஓடி போய் எடுத்துகிட்டு கொடுக்கணுன்னு ஓடியாந்துடலாம். அதால்ட்டு அப்படி சொல்லாமல் கொள்ளாமல் இறங்கி ஓடினா தான் ஒரு இது இருக்கும். நான் எப்படி சொல்கிறது, அவர் வண்டி பேக் பக்கமே வலிச்சு போயிட்டு இருந்தால் இறங்கிருக்க மாட்டேன். பேக்குக்கு ஆப்போசிட்டாக வந்து ஓட்டிட்டு போயிட்டாரா, அதனால். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் அன்பாக்ஸிங்கில் இருக்குது. இல்லை உடையாம தான் இருக்குது. நம்ம போய் உடைப்போம். நம்மக்கிட்ட தான் சைலன்சர் இருக்குது, M14 நம்ம கன்று இருக்குது, வேறு என்ன இருக்குது, வேறு எல்லாமே இருக்குது. இது போதும் எனக்கு, வேறு என்ன வேண்டும் உனக்கு, கேளு அப்படின்ற மாதிரி தான் மேப்பில் கேட்குறாங்க. ஆனால் இருந்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. சிப்பு வாங்கி தான் இதெல்லாம் ஃபுல் லெவலில் போடண மாதிரி இருக்குது. அதான்டா M4A1 ஸ்கேரு இதெல்லாம் ஃபுல் லெவலில் வச்சுருக்கீங்க. M14 அப்படி இல்லை MP5 வச்சுருந்தா குறைஞ்சாடா போடுவீங்க. ஒரு வருஷம்லையும் இந்த மாதிரி வந்து இம்சையாக பண்ணி சாவடிக்கிறேன் உங்களுக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த ஆளை கூப்பிட்றேன் எங்கேயாச்சும் வராருன்னு பாருங்களேன். வந்துட்டார். தலைவர் மைக் ஆன் பண்ணவே மாட்டார். நம்ம மட்டும் எப்படி சொல்கிறது, நம்ம அதாவது சைகை பேனல் இருந்தால் விஸ்குன்னு விசிறணும், அப்படிலாம் வெறுங்கையை வச்சுட்டு புக்குன்னு குத்தணும். அவர் தலைவர் மைக்கே ஆன் பண்ண மாட்டார். ஆனால் அது பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் கொடுப்பார். குட் ஜாப், ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு இது மெசேஜ் போடுவார். இதில் ஏதோ வாங்க முடியுதுன்னு பார்ப்போமா. ஃப்ரீயாக கொடுத்து முதல்ல எல்லாத்தையும் வாங்கிக்கோ. நம்ம என்ன காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், ஃப்ரீயாக இருக்கிறதெல்லாம் முதல்ல வாங்கும். அதே 2 சைலன்சர் இருந்த மக்களே, அதுக்காக தான் அவரை கூப்பிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு 2 ஷார்ட் ரேஞ்சுக்கு எதுக்கு சைலன்சரு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியா இருந்தாலும் ஒருத்தன் கீழே லாங் ரேஞ்சில் இருக்கும்போது தான் நமக்கு சைலன்சர் தேவை. ஷார்ட் ரேஞ்சில் இருக்கும்போது சைலன்சர் தேவையில்ல. ஏப்பா ஸ்குவாடரில் வந்து அசம்பிளாப்பா, வாங்க சீக்கிரம் வாங்கப்பா. ஏய் வாங்கடா, அந்த ஆள் மட்டும் தான்ப்பா நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாரு. போய் ஆறுன்னு அடிச்சு பொய்யால வாங்கடா, ஏன்டா வெறுப்பேற்றுறீங்க. ஆண்டவர், மேடி, சீக்கிரம் வாங்கடா. உட்கார சொல்கிறான் பாருங்க. ஏங்க யாருங்க அவன், குழந்த பையங்க அவன். இப்போன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்குவாடோட ஜீப்பில் ஏறி கிளம்பியாச்சு. அதே மாதிரி முதல்ல இந்த ஜீப்பில் இதை ஸ்கில் வச்சுட்டு வரணுங்க, வண்டியில் போனால் அடிக்காத மாதிரி. இவ்வளோ தூரம் வந்துட்டு இதில் போகிறதுக்கு எதுக்குடா அப்படி போய் இப்படி எடுத்துகிட்டு வரந்தான்னு கேட்குறீங்க. இவங்களை ஒரு ஆளாக வரும்போது கொஞ்சம் பின்னாடி தள்ளி வருவாங்க. அதனால தான் போய் வண்டியில் பொறுக்கி எல்லாத்தையும் வாரி கூப்பிட்டு வந்து இந்த வண்டி இது ஜிப்லைனில் வரும். செம்ம கடுப்பாக இருக்கும் மக்கள். ஏன்னா தனித்தனியாக வந்துட்டு இப்போ இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேனா, இப்போ எவனாவது என்ன அடித்தான்னு வச்சிங்களேன், நான் வந்து அப்புறம் பேக்கப் கற்றுணும் தான் அடிக்கிறேன் பாருங்க. ஏங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது அடிக்கிறேன். எங்கே இருக்கேன் அந்த டவரில். செம்ம பேக்கப். பட் இருந்தாலும் நம்ம தான் டேமேஜே பரவாயில்ல, நமக்கு இல்லை அது டக்குன்னு வரும். ஏன்னா அவங்களாம் எடுக்க மாட்டாங்க. இதே அவங்க அங்கே ஒருத்தன் ஓடியாரம் பாருங்க. இருங்க க்ளோவில் வச்சுட்டு ஒரு 2 டேமேஜ் போயிருக்கு. க்ளோவில் விட்டாங்க, ஸ்கைலர் விட்டாங்க. ஏறுங்க. ஐயோ, அவங்க விட்டதில் எனக்கு க்ளோவெல்லாம் ஸ்கைலர் கேரக்டர் பேரே மறந்து போச்சுங்க. எங்கடா ஓட்டான்னு நினைக்கிறேன். சரி, இங்கேருந்து பார்ப்போம். இருங்க, வரேன். இங்கே தான் இருக்கான். அதை கூட அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். கொரோனா போட்டாங்க. யாருங்க நில்றா டேமேஜ் போச்சு. டவுன் ஆகலங்க. ஏங்க இருங்க,
ஏன் ஒரு அந்த கில்லா இவன் சாவலியா 2 பேர் பொறு இந்தா அப்பா அடிச்சிட்டேன் எப்படியோ 3 செகண்டில் யார் நம்ம எஸ்கேனா யார் சும்மா சொல்லவா வேணும் 3 செகண்டில் கிருட்டு அப்படியே சொல்லிட்டு பூட்டி அப்படி ஈத்தாச்சு பேசவே முடியாதாவன் பேசுனானா கிழிச்செறிஞ்சிடும் அப்படியே அவனை பார்த்துக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுல்ல நம்மளாம் அப்பயும் அப்படி இப்போ சொல்லவா வேணும் அப்போவும் அப்படி தான் இப்போவும் இப்படி தான் சொல்ல வேணாம் விடுங்க பா MP5 ஒரு சிப்பு கிடச்சிதாங்காட்டியா லெவலில் போட்டோம் நம்ம எப்பயுமே 6 மெடிக்கெட் நமக்கு போதும் அதிகமாக தேவையே இல்லை நமக்கு பேசிட்டே நம்ம என்ன பண்ணிட்டோம் 3 கிலோ வச்சிட்டோம் அப்பா MP5 ஃபுல்லாக வைப்பேன் இந்தாண்ட ஓப்பன் எடுத்து நான் இதே அந்த போய் அடிச்சுக்கிறோம் ஏங்க அதுக்கு அவனே எடுத்துட்டாங்க ஐயோ வருத்தமாக இருக்கே மேப்பில் சொன்னாலே மாப்பிள்ள உன் கன்று இங்கே தான்டா இருக்குது வந்து எடுத்துகிட்டு போடா அப்படின்னு ஒன்று வரத்துக்குள்ளே அவன் எடுத்துட்டாங்க கேட்டாவும் தரமாட்டாங்க கன்று வச்சுட்டு அவனும் கில் அடிக்க மாட்டான் நமக்கு தரமாட்டாங்க சுவனில் வாதியா சரி டீம்மேட் தானே டீம்மேட்டுன்றதை விட டீம்மேட்டு தானே அதை விட மாப்பிள்ள தானே கொடுத்தா என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் யோசிக்க மாட்டானோ கொஞ்சால தரமாட்டானுங்க கடுப்பாகுதுங்க இருங்க அதே இப்போ பேனல் எதுக்கு ஒரு விசிறுன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலில் காலன் சூடாக இருக்குல்ல அதனால் விசிறி விட்டால் ஆறிடும் அதனால் வந்து ஊதி பேனலில் ஒரு விசிறிட்டு நம்ம வந்து 3 கிலோ அடிச்சிட்டோம் பரவாயில்ல போதும் இப்போ எதுக்கு விசிறுன்னு பார்க்குறீங்கன்னா அடிக்கிற வெயில் தூசி துரும்புலாம் பறகுது கண்ணுக்கு எப்படி சொல்கிறது தூசி கீஸ்லாம் அப்படியே கண்ணில் பட்டு எனிமி எங்கேயாச்சும் இருந்தால் தெரியாமல் போடல அதனால் இப்போ ஒரு சிப்பு வாங்கி MP5 ஃபுல் லெவலப் போட்டாச்சு ட்ராப்பில் அப்படியே M14 ஃபுல் லெவலப் கிடைக்கணுமா எப்படி இருக்கும் என்னடா ஆடாப்பா M60 இன்றைக்கி நமக்கு லக்கில் போல் இருக்குது பரவாயில்ல இதில் என்ன அங்கே ஒருத்தர் நிற்கிறான் பாருங்க நம்ம டீம் ஓட்ட அடிக்கிறாங்க போடுங்க அது 40 80 60 18 60லாம் போகல 40 80 18 20 அப்படி தான் போயிருக்கு ஒய்யால இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தா போயிருக்குமே அதாவது M14 ஃபுல் லெவலில் இருந்தால் அவன் நேரத்துக்கு டவுனு மகளே இங்கே ஒரு 42 போட்டு எவ்வளோட டேமேஜ் கொடுக்குது அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஐயோ போயிட்டான் ஜிப்லைனில் போயிட்டான் நீடு வேறு குக் பண்ணிட்டோம் பரவாயில்ல போட்டு விடுங்க ஒரு நீட்டு தானே அந்த நாய் போயிடுச்சு பரவாயில்ல போனால் போட்டோம் பாருங்க கீழே ஏதோ க்ளோவல் இதெல்லாம் நிறையா லூட்டு கிடக்குங்க ஆனால் எனிமி அவனையும் காணுமே மக்களே மேடி வேறு ஜிப்லைனில் போகிறான் என்னமோ போய் அவனை அடிக்கிற மாதிரியே போகிறான் பாருங்க ஆண்டவர் இதுக்கு சம்மந்த மேலே க்ளோவல் போட்டாங்க பார்த்தீங்களா சூசைட் பண்ணுற மாதிரி ஜிப்லைனில் போய் தண்ணியில் குதிக்கிறாங்க எவனை அடிக்கிறாங்க எவன்டா அதே ஏறா மெடிக்கெட் போட்டு வந்து ஒன்று ஏறி அடிக்கிறேன்டா அதுக்குள்ளே எங்கள் பகவான் ஏறுவார் அதுக்குள்ளே நானும் ஏறிடுறேன் அந்தாலே ஏறும்போது நான் என்ன ஏறாமல் ஃபுல் ஸ்டெப்பை எங்கடா இருங்க பாரு அங்கே இருக்கான் போடு அவ்வளோதான் டவுனு ஐயா மேலே ஏற அவனை கில்லை கன்ஃபார்ம் பண்ணுறேங்க நான் அப்படியே பின்னாடி பொறுமையாக அங்கே ஒருத்தன் காரில் வரேன் இருங்க வரா வந்து முட்டின மோகத்தில் வீட்டில் முட்டின வேகத்தில் பைக்கு பறந்துருச்சு இங்கே இருங்க குரங்கு உட்காங்க இருப்பா அந்த ஃப்ளாஷ்பேக்கு வாங்க படவே இல்லைங்க குரங்கு போய் அவ்வளோ வேகமாக போகிறான் அவனை சொல்கிறேன் டொய்ய ஏடா இருப்பா தம்பி ஒரு இடத்துல நில்லுப்பா ஓடாதப்பா ஒன்று பின்னாடியோ இருறாடி எவ்வளோட டேமேஜ் கொடுக்குது அடிக்கலாம் அப்பா சூப்பரியா பகவான் கூட ஏறி நல்லா பேக்கப் கொடுத்து ஒரு கில்லு வந்துச்சு பட் இருந்தாலும் அது கில்லு நம்மள்தான் இல்லை அவர் தான் தெரியல ஆளுக்கு பாதி ஷேர் பரவாயில்ல விடுங்க போன வீடியோவில் வந்து எடுக்கிறாருல அதனால் இது அதுக்கு இதுக்கு சரியாக போச்சு இது பேசிக்கிட்டே கன்று வேறு மாற்றி எடுக்கிறேன்னே இருங்க எங்கங்க கரெக்டாக தான் இருக்குது ஆமாம் அவர் 2 கிலோ வச்சிட்டாரா பரவாயில்ல நம்ம எத்தனை கிலோ அங்கே ஒரு 3 இங்கே ஒரு 2 ஆமாம் 5 கிலோ போதும் வேறு என்ன வேணாம் 5 தான் ஆமாம் இப்படியே எடுத்துகிட்டு ஓடுவான் எவனாவது வந்தானா அவனையும் பிடிச்சா அங்கே க்ளோவல் போட்டு எவனோ இருக்காங்க இருங்க ஐயோப்பா ஆமாம் ஐயோ ஸ்கோப் மாறிச்சே பரவாயில்ல டவுன் ஆகிட்டான்ல அது போதும் 4x தாங்க நமக்கு கரெக்டாக இருக்கும் என்ன பண்ணுறது கில்லு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவ்வளோ வேகமாக ஓட செத்துட்டேன் நம்ம வந்து அந்த ஸ்கில்லு வச்சு அடிக்கவே இல்லை அப்படி அவன் சீக்கிரமாக செத்தான் ஒரு வேளை இது கொடுத்துட்டோம் அவன் டீம்மேட்டு வெண்டிங் மிஷின் இருந்திருப்பான் அதனால் பைப்பில் சேர்த்துருக்கோம் இங்கே வேண்டாம் ஆண்டவர் டவுனை ரிவே பண்ணிட்டாங்க பரவாயில்ல விடுங்க இவனு டேமேஜ் ஃபோர் ஸ்டெப்பு தான் இந்த ஏறிக்கிட்டே இருக்கேன் ஐயா ஸ்கோப்பை மாற்றி போட்டதா இந்த வாரம் இருங்க 3 மாற்றி போடல போட்டேன் இந்த வாரம் பாருங்கள் ஏய் டீம்மேட்டு 2 பேர் என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க இருங்க வராது இதை இங்கே வரா பாரியா ஐயோ நம்மளை அடிக்கிறான் ஏய் நன்றி அவ்வளோதான் என்ன எக்குற அப்படி ஹெட்ஷாட் திரும்ப இதுதான் யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்க்காதன்னு சொல்லியிருக்கேன் இப்படி அந்த ஒன் டேப் அடிப்பாங்கள்ல ஒரு ஜம்ப் எடுத்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரீனை திருப்பி அடிப்பாங்களா அந்த மாதிரி வீடியோ பார்த்து கேட்டு போச்சுங்க பயப்பிள்ளைங்க நம்மக்கிட்ட வந்து வேவுமா பப்பெல்லாம் வேவாதிரி ஏய் வெந்தாலும் வந்து எப்படி சொல்கிறது தூக்கியில் கொட்டிடுவேன் அது வேறு விஷயம் டொயின் நமக்கு வந்து டக்குன்னு டவர் கிடச்சுன்னு இருக்காது அதனால் எப்படி சொல்கிறது ஃபோன் வந்துருக்கும் மகளே அதனால் கொஞ்சம் கடுப்பாயிரும் இப்போ என்ன பண்ணுறது இருங்க ஸ்கோடே இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து ஒரு நீடை குக் பண்ணி போட்டுட்டு
பகவான் டவுனு போச்சு போச்சு. ஐயோ அந்த எல்லாரும் அவன் நீடு நம்ம நீடு டவுனு. அவன் கில்லு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே ஒருத்தர் இருக்க பாருங்க, அவன் அடிங்க. அவனும் டவுனு. 1 சாரி 2 இந்த 3 போடு. இன்னும் எவன்டா இருக்கும்? வர அவன் அடித்தா டீம் ஒய்ப் அவுட் ஆகிடும். இருங்க இந்தான்றான் சொய்யா முடிஞ்சே. ஒரு ஸ்குவாடியே ஏறி அடிக்கிறவங்க இப்போ தெரிஞ்சா சோலோ கேக்கிங்கன்னா யாருன்ட்டு எஸ்கேன்ற பேர் நமக்கு மட்டும் தான் சூட் ஆகும், செட் ஆகும், எல்லாமே நமக்கு தான் ஆகும். ஆனால் இருந்தாலும் எப்படி கிருட்டு அப்படி கரகரன்னு சொல்லிட்டு விட்டோம் பார்த்தீங்களா ஒரு ஸ்குவாடியை. கண்ணிமிக்கிற நேரத்தில் ஒரு ஸ்குவாடை அடித்து விரட்டி அடித்தார் எஸ்கே. இப்படி தான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியும்? ஐயோ எஸ்எம்ஜி புல்லட் இல்லைங்க, என்னங்க பண்ணுறது இப்போ? லூட்டில் திரும்பி நம்ம லூட்டு சரியாகவே அடிக்கல. ஸ்குவாட் அடிச்சு இதில் போய்ட்டு லூட் சரியாக அடிக்கல. போய்ட்டு இங்கே ஏதாச்சும் இப்போ கடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே கொஞ்சம் கிடக்குது போதும். 94லேருந்து 161 புல்லட் வந்துருச்சு. மெடிக்கிட்டு தான் கொஞ்சம் நமக்கு தேவையில்ல. அப்படி கிடச்சிட்டு ஃபைனல் ஃபைட் வந்துச்சு. இப்போ எத்தனை பேர் இருக்கோம்? நாங்கள் 3 பேர், அவங்க 7 பேர் இருக்கணும். 7 பேர்த்தில் இப்போ எத்தனை பேர் நம்ம அடிக்க போகிறோன்னு தெரில. நம்ம அங்கே ஒரு 5, அங்கே 5, இங்கே ஒரு 4, 9 கில்லு மகளே. எப்படி ஒரு ஸ்குவாடே நம்ம பிறந்து கட்டினா இருந்தாலும் சும்மா நானே அடிக்கல. இருந்தாலும் என் டீம் அடி குறை சொல்லக்கூடாது. பேக்கப் கொடுத்தாங்கல்ல. இங்கே ஒருத்தன் ஜீப்பில் வரான் பாருங்கள், வந்த வேகத்துக்கு ஓடுறான் பார்த்தீங்கன்னா. அப்போ யார்? எஸ்கே மேலே பயம். இந்த வரேன்டா. வண்டி வெடிச்சிச்சு. தான் வரேன் இந்த வரேன். க்ளோவில் வைக்காதீங்கடா. அடிச்சனா கொஞ்சம் அடி வாங்கிட்டு எனக்கு கில்லு நானும் இது புஷ் பண்ணலான்னு வரேன். எனக்கும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கடா. இந்த நீடு வாங்கிக்கோ. எதுவும் இது அதில் நம்ம அதை இங்கே இருக்கான் போடு. அப்பா காரில் ஒருத்தன் வர. இருக்கடா ஒருத்தனா வாங்கடா. ஐயோப்பா நம்ம எத்தனை கில் அடிச்சுன்னு எனக்கே மறந்துடுச்சுங்க இந்த டவுனில். போட அங்கே நில்லுப்பா. இவன் புதுசுங்க. இவனை அடிப்போம். நில்லுப்பா, ஒரு இடத்துல நில்லுப்பா. உனக்கு போச்சுப்பா. அவள் தான் மக்களே. சொல்லப்போனால் நம்ம எத்தனை கில் ஆச்சுன்னே எனக்கு தெரில மக்களே. எப்படி சொல்கிறது? 13, அது 12, 10, 11 எதுனாவோ வந்துடும். இப்போதைக்கெல்லாம் இது பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. டீம் போட்டு அப்படியே வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டோம், பாயவும் அடிச்சிட்டோம். ஆனால் எத்தனை பாயிண்ட் ப்ளஸ் ஆக போகுதுன்னு தான் தெரில. 13 கில் அடிச்சிருக்கோம் மக்களே. சிறப்பான தரமான சம்பவம்.